எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஒரு சூப்பரான கத்திரிக்காய் கூட்டு கத்திரிக்காய் சட்னி தான் செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும். கத்திரிக்காயில் நிறையா விதமாக செய்யலாம். நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே நிறையா வீடியோ போட்டிருக்கோம். ஆனால் இந்த சட்னி இந்த கூட்டு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க செய்யலாம். கத்திரிக்காய் கடலைப்பருப்பு கூட்டு செய்கிறதுக்கு நான் ஒரு 50 கிராம் கடலைப்பருப்பு எடுத்து கழுவி சுத்தம் பண்ணிக்கிட்டேன். இந்த குக்கரில் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து ஒரு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். பருப்பு வந்து நல்லா வேகணும். பாருங்கள், பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இது கூட வந்து எல்லா பொருளும் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி, சின்ன வெங்காயம் ஒரு 5-6 வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன். சாம்பார் வெங்காயம் இது கூடவே நம்ம தோட்டத்து கத்திரிக்காய் ஒரு 4 கத்திரிக்காய் வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் தூள் கொஞ்சம், ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், மிளகாத்தூள் ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். தண்ணி வந்து கூட்டுக்கு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஏன்னா கத்திரிக்காயெல்லாம் வேகணும். கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். காயெல்லாம் நல்லா வேகட்டும். பாருங்கள், நல்லா கொதித்து கத்திரிக்காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம். எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சீரகம், கடுகு, வரமிளகா 2, பூண்டு ஒரு 5 பல் இடிச்சுக்கிட்டேன். சின்ன வெங்காயம் ஒரு 10 வந்து பொடியாக நறுக்கிக்கிட்டேன். இந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம். வெங்காயம்லாம் நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். இந்த வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். பாருங்கள், நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம கூட்டில் சேர்த்துக்கலாம். கூட்டுக்கெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டே தாளிக்கிறத விட இந்த மாதிரி வந்து நீங்கள் தாளித்து போடும்போது கடைசியில் ரொம்ப வாசனையாக சூப்பராக இருக்கும். தோசை, சப்பாத்தி, சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த கத்திரிக்காய் கடலைப்பருப்பு கூட்டு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம தோட்டத்து கத்திரிக்காய் வச்சு ஒரு சூப்பரான சட்னி தான் செய்ய போகிறோம். அதுக்கு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது எல்லாம் நல்லா பொன் வறுவலாக வறுத்துக்கலாம். 3 வரமிளகா, ஒரு 5 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். இது எல்லாம் சேர்த்து நல்லா வறுந்து வச்சிட்டோம். பாருங்கள், பருப்பு, வரமிளகாய் எல்லாமே நல்லா வறுந்துருச்சு. இது ஒரு தட்டில் மாற்றி நல்லா சூடு ஆறட்டுன்னு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இதே கடாயில் இன்னும் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் சின்ன சின்ன பீஸாக. இப்போ இந்த கத்திரிக்காய் வந்து எண்ணெயில் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் வந்து நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். கத்திரிக்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நான் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக புளி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த புளியை சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்துட்டு ரெண்டும் கலந்து நல்லா வதக்கிக்கலாம். கத்திரிக்காய், புளி, தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கட்டும். ஒரு மூடி போட்டு மூடிட்டா சீக்கிரமாக நல்லா வதங்கிடும். நம்ம வறுத்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், மிளகாய் எல்லாமே வந்து சூடு ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கத்திரிக்காய், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் தூளை சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சம், உப்பு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச இந்த பொடியை வந்து சேர்த்துக்கலாம். நல்லா சூடு ஆறட்டுன்னு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். கத்திரிக்காய் வந்து வதக்குனது மிக்சியில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம். இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து நீங்கள் தாளித்து போடும்போது 1 வாரம்னா கூட கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வச்சு 1 வாரத்துக்கு கூட நீங்கள் வந்து சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கடுகு, சீரகம், பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை. பாருங்கள், கத்திரிக்காயும் தக்காளி வச்சு ஒரு சூப்பரான சட்னி செஞ்சிட்டோம்.
இந்த கத்திரிக்காய் சட்னி வந்து தோசை, இட்லி, சாப்பாடு எதுக்கு ஒன்றா சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும். சைடில் தக்காளி சாதத்துக்கு, புளி சாதத்துக்கு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து தயிர் சாதம் எல்லாத்துக்குமே தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு முறை அந்த கத்திரிக்காய் வச்சு இந்த மாதிரி ஒரு சட்னி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.